நம்ம எப்பொழுதும் சாமி மேடையில காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தும் பொழுது, அந்த ஒரு இடத்துல நீங்க வச்சுட்டீங்கன்னா, கிழக்கு நோக்கி எத்தனையோ வகையான விஷயங்கள் நமக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றக்கூடிய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று நீங்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நம்ம எப்பொழுதும் சாமி மேடையில காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தும் பொழுது, அந்த ஒரு இடத்துல நீங்க வச்சுட்டீங்கன்னா, கிழக்கு நோக்கி அதாவது அந்த காமாட்சி அம்மன் அந்த முகம் வந்து வைக்கும். அந்த முகம் வந்து கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும். அந்த இடத்த வந்து ஒரு இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, அத அடிக்கடி இடம் மாத்தி மாத்தி வைக்காம, அந்த ஒரே இடத்துல வச்சீங்கன்னா மிகவும் நல்லது. தொடர்ந்து இன்றைய பதிவுல இந்த பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 25ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை தமிழ் மாதம் ஆணி. இன்றைய சூரிய உதயம் 7:07க்கு, சூரிய அஸ்தமனம் 7:25க்கு. இன்றைய தேதி வளர்பிறை ஏகாதசி முடியும் நேரம் இன்று இரவு 10:39க்கு. அதன் பிறகு துவாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி. சுவாதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 6:59க்கு. அதன் பிறகு விசாக நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:43 மதியம் 1:16 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:22 7:25 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:48 4:20 வரை. யமகண்ட நேரம் காலை 7:07 8:30 வரை. கோடிகன் காலை 10:11 11:43 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை மதியம் 3:03க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் ஏகாதசி விரதம் மற்றும் இன்று முகூர்த்த நாள். முகூர்த்த நேரம் காலை 8:45 10 வரை. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு அன்பு, ரிஷப ராசிக்கு பேராசை, மிதுன ராசிக்கு போட்டி, கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு உயர்வு, கன்னி ராசிக்கு வரவு, துலாம் ராசிக்கு செலவு, விருச்சக ராசிக்கு நம்பிக்கை, தனுசு ராசிக்கு ஆதரவு, மகர ராசிக்கு சிந்தனை, கும்ப ராசிக்கு முயற்சி, மீன ராசிக்கு பாசம். தொடர்ந்து சுப ஓரைகள் பார்ப்போம். நாம இங்க குறிப்பிடுற ஒவ்வொரு ஓரைகளும் சுப ஓரைகள் மட்டுமே. தொடர்ந்து குரு வந்து காலை 7:07 8:08 வரை. சுக்கிர ஓரை பகல் காலை வேளை 10:11 11:13 வரை. புதன் ஓரை 11:13 12:14 வரை. சந்திர ஓரை மதியம் 12:14 1:16 வரை. குரு ஓரை மதியம் 2:17 3:19 வரை. சுக்கிர ஓரை மாலை 5:22 6:23 வரை. புதன் ஓரை மாலை 6:23 7:25 வரை. தொடர்ந்து நமக்கு அதிர்ஷ்ட தரக்கூடிய நட்சத்திரங்கள் என்ற வரிசையிலே ஒவ்வொருவருக்குமே 2 4 6 8 9 என்ற வரிசையில் வரும் நட்சத்திரங்கள் அதிர்ஷ்ட நாளாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில். அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம், சரிங்களா? அப்போ நேற்று நம்ம முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். இன்று நம்ம ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி, பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். பரணி நட்சத்திரத்திற்கு 2ஆம் நட்சத்திரமாக வருவது கார்த்திகை நட்சத்திரம், 4ஆம் நட்சத்திரமாக வருவது மிருகசீரிஷம், 6ஆம் நட்சத்திரமாக வருவது புனர்பூசம், 8ஆம் நட்சத்திரமாக வருவது ஐலியம், 9ஆம் நட்சத்திரமாக வருவது மகம். இந்த நட்சத்திரங்கள் அனைத்துமே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாகும். அதாவது சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் இடம்பெற்று இருக்கும் பொழுது அந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இதை நீங்கள் தான் பஞ்சாங்கத்தில் கவனித்து பார்க்க வேண்டும். மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 9ஆம் நட்சத்திரங்கள் வரிசை. ரோகிணி 2ஆம் நட்சத்திரமாகவும், திருவாதிரை 4ஆம் நட்சத்திரமாகவும், பூசம் 6ஆம் நட்சத்திரமாகவும், மகம் 8ஆம் நட்சத்திரமாகவும், பூரம் 9ஆம் நட்சத்திரமாகவும் வருகிறது. அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திர நாட்கள் அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்ப்போம். மிருகசீரிஷம் அதாவது ரோகிணிக்கு 2ஆம் நட்சத்திரமாக வருகிறது. புனர்பூசம் 4ஆம் நட்சத்திரமாக வருகிறது. ஆயில்யம் 6ஆம் நட்சத்திரமாக வருகிறது. பூரம் 8ஆம் நட்சத்திரமாகவும், 9ஆம் நட்சத்திரம் உத்தராடம் நட்சத்திரமும் 9ஆம் நட்சத்திரமாக வருகிறது. இந்த நட்சத்திரங்கள்
இருக்கும் நாட்களிலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக அமைய கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அப்படித்தான் ஜோதிட சாஸ்திரத்திலுமே குறிப்பிட்டிருக்கிறது. இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வகையான விஷயங்கள் நமக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றக்கூடிய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று நீங்கள் நட்சத்திர வாரியாகவும் பார்க்கலாம், அல்லது நம்மளுடைய திதி வாரியாகவும் நமக்கு எது அதிர்ஷ்டம் தரக்கூடிய திதிகள் என்று எத்தனையோ விதமான விஷயங்கள் நம் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வதற்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை நாம் தான் தேடி கண்டுபிடித்து அதை ஏதாவது ஒரு வகையில் நாம் பின்பற்றி வாழ்க்கையில் எப்பொழுதுமே முன்னேறி கொண்டு போக வேண்டும். நன்றி, வணக்கம்.